தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் 33 காவல் அதிகாரிகளை பணியிடை மாற்றம் செய்து அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. 4 ஐஜிக்கள் மற்றும் 2 டிஐஜிக்கள் உள்ளிட்ட 33 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கொளத்தூர் காவல் துணை ஆணையர் பாண்டியராஜன் பழனி பட்டாலியனுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை நுண்ணறிவு பிரிவு இணை ஆணையர் தர்மராஜன் வேலூர் சரக டிஐஜியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கோயம்பேடு துணை ஆணையர் அதிவீர பாண்டியன் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல்லா ஆவடி துணை ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சிவகங்கை எஸ்பியாக சிவபிரசாத் ஐபிஎஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் 33 அதிகாரிகளை பணியிடை மாற்றம் செய்து தமிழக அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் 33 காவல் அதிகாரிகளை பணியிடை மாற்றம் செய்து அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் 33 காவல் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. 4 ஐஜிக்கள் மற்றும் 2 டிஐஜிக்கள் உள்ளிட்ட 33 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தகவல் வெளியிட்டுள்ளது. கொளத்தூர் காவல் துணை ஆணையர் பாண்டியராஜன் பழனி பட்டாலியனுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை நுண்ணறிவு பிரிவு இணை ஆணையர் தர்மராஜன் வேலூர் சரக டிஐஜியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோயம்பேடு துணை ஆணையர் அதிவீர பாண்டியன் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல்லா ஆவடி துணை ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிவகங்கை எஸ்பியாக சிவபிரசாத் ஐபிஎஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் 33 அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது.